ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலின் அட்டைப்படம் குறித்து விளக்கம் கூறுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய முழு உரிமையும் தகுதியும் சுந்தருக்கு தான் உண்டு. இந்த நூலை செதுக்கியவர் அவரிடம் கொடுக்கிறேன். அது சார் இந்த புத்தகத்தை எழுதி கொடுக்கும்போது இது வடிவமைக்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல எனக்கு எப்பவுமே கவர் டிசைன் தான் முதல்ல தோணும் எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும். ஏன்னா கவர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறது. அப்போது நான் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த ஆர்டிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணோம். இது அடிப்படையில் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தமிழ் மக்கள் ஒரிஜினலாக மலை மக்கள் அப்படின்னு சொன்னதுனால அதில் மலை வரணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்கள் அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இது சரியாக தெரியல, அந்த மலை கோடுகள் இருக்கும் பின்னாடி அந்த அட்டையில், அது பேக்ரவுண்டில் இருக்கும். ஆமாம். அப்புறம் சிந்து முதல் வைகை வரைங்கிறதுனால சிந்து முதல்ல சிந்துவெளி பற்றி காட்டணும். சிந்துவெளி அந்த 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 கோடுகள் பின்னாடி தெரியும். ஸோ அப்போது சிந்துவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, முதல்ல தாய் தெய்வம், அந்த தாய் தெய்வத்தை தான் அதை ஒரு நல்ல நீட்டமாக போட்டிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறமா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்பிள் அந்த காளை மாடு தான். அந்த மோந்தர ஃபுல்லாக அந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய காளை மாடு தான். அதனால் காளை மாடும் கொண்டு வந்தோம். அப்புறம் இது ஒரு மைக்ரேஷன் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால பயணத்தை காட்டணும். இப்போ யூஸ்வலாக பயணத்தை காட்டணும்னு என்ன பண்ணுவாங்க, லைனாக ஆளுங்க நடந்து போகிறத காட்டுவாங்க. அது ரொம்ப கிளீஷேவாக இருக்கும். ஆனால் அது ஒரு குறியீடாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ அந்த நீர், அதாவது ஓஷன், கடலை பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த கடல் இத்தனை எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே வருது. அப்புறம் அந்த சின்ன சின்னதாக பூவாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் அந்த ப்ரீஸ்ட் கிங்னு சொல்லக்கூடிய ஒரு 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 உருவ பொம்மை கிடச்சிருக்கு. அந்த ப்ரீஸ்ட் கிங்குடைய, அதாவது ப்ரீஸ்ட் கிங்னா ஆமாம், அவர் போட்டிருக்க ஷால் மேலே அந்த ஷால் போட்டிருப்பார். அந்த ஷாலில் இருக்கக்கூடிய அந்த பூ தான் அது. அந்த டிசைனை எடுத்து அந்த எலிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரேஷனை இன்னும் காட்டுறதுக்கு தெளிவாக காட்டுறதுக்கு ஒரு சின்ன போட் இருக்கும். அந்த போட் அதுவுமே சீல்லேருந்து எடுத்த போட்டு தான். ஆமாம், அது அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா 2 பறவை இருக்கும். இது எல்லாமே சிந்தில் எலிமெண்ட். இது முடிச்சு கொடுத்துட்றாங்க அவங்க. ஆமாம், அதுக்கப்புறமா சிந்து வந்துருச்சு, இது எல்லாமே வந்துருச்சு. சிந்து, தமிழ், இந்த ஐடென்டிட்டிலாம் வந்துடுது. சிவப்பு முக்கியம், சிவப்பையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த வைகைன்னு வரும்போது என்னன்னா, கரெக்டாக அப்போ தான் வைகை படங்கள் எங்களுக்கு நம்ம அமர்நாத் சார் கொடுக்குறாரு படத்தை. ஸோ அவர்கிட்ட தான் வாங்கி அந்த பானையை கரெக்டாக அங்கே போட்டோம். ஸோ சிந்து முதல் வைகை வரை இதுதான் அந்த கவருக்கு. இந்த கவர்லேயே இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கியிருக்கவங்களாம் இது வரைக்கும் இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கல. இந்த பதில் மூலம் நிறைய விளக்கத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. அடுத்த கேள்வி, ஆய்வுக்குரிய இடம் இதுதான் என்று எப்படி கண்டறிகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர். ஆய்வுக்குரிய களம் நான் எப்படி அணுகிறேன்னா, அது என்னை விட ரொம்ப 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 பெருசாக இருக்கணும். நான் எதிர்கொள்கிற அதுக்கு எந்த விதமான நோக்கம் இருக்கக்கூடாது. நான் களம் தேர்ந்தெடுக்கிற களம் பெரிய களமாக இருக்கணும். அது இறங்கி அடித்து விளையாடுறது, அதனுடைய தாக்கம் தாங்க முடியாத இருக்கணும். அது நான் தோத்தாலும் அது பெரிய தோல்வியாக இருக்கணும், நான் ஜெயிச்சாலும் அது பெரிய வெற்றியாக இருக்கணும், முடிஞ்சாலும் வரலாற்றை புரட்டி போடணும். அதுக்கு கீழே நான் என்னுடைய புத்தகங்கள் ஒரு 15-16 புத்தகங்கள் இருக்கு. சிறகுக்குள் வானம்ங்கிறது தான் என்னுடைய 2வது புத்தகம், அன்புள்ள அம்மாவுக்கு பின்னால். அதில் நான் எழுதியிருப்பேன், பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள். இது என்னுடைய வாழ்வினுடைய அப்ரோச். பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன், பிடிக்காத செய்யவே மாட்டேன். தமிழ் மட்டும்தான் பிடிக்கும், தமிழ் மட்டும் தான் படிப்பேன், கணக்கு வராது தொங்க மாட்டேன். அப்ப பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள். நான் பிடிச்சதை தொட்டதுனால நான் கெட்டு போகல, பிடிக்காத தொடாததுனால தப்பிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சிகரம் நோக்கி நடப்பவர்கள் சிதறு தேங்காய்களுக்காக ஓடுவதில்லை. இன்னொன்று, இது என்னுடைய கவிதை. சிகரம் நோக்கி நடப்பவர்கள் சிதறு தேங்காய்களுக்காக ஓடுவதில்லை. இன்னொன்று
பிடித்ததை செய்பவன் தான் பெரிய செல்வந்தன். என்னை வந்து யாராவது கேட்டா உலகத்திலேயே பெரிய பணக்கார யாரு அப்படின்னு கேட்டா, எவன் ஒருவன் பிடித்ததை செய்கிறானோ அவனே பெரிய செல்வந்தன். அன்றாடம் அன்னைக்கு கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு, வரவு செலவு பார்க்கறதுக்கு வங்கி கணக்கல்ல வாழ்க்கை கணக்கு. இதெல்லாம் என்னுடைய கவிதைகள். இதை நான் அப்படியே நடைமுறையா வாழ்வேன். எனக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன். இப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன்னா, அந்த ஆய்வு களத்தை எப்படி பெருசா தேர்ந்தெடுத்தேன்னா, நான் டாக்டர் பட்டம் பண்ணாததுக்கும் அதான் காரணம். நான் வந்து BA தமிழ் கோல்டு மெடலிஸ்ட் எங்க யூனிவர்சிட்டியில, MA கோல்டு மெடலிஸ்ட். ஆனா நான் 240 ரூபா வேலைக்கு போயிட்டேன். ஒரு நாளைக்கு 8 ரூபா. என்ன எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு எங்க ப்ரொஃபஸர், நீ PhDக்கு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் அதுக்கு சொன்ன காரணம் வந்து, எனக்கான தலைப்பை நான் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்க இன்னும் 1 மாசத்துல அப்ளை பண்ணுன்னு சொல்றீங்க. அப்ப 1 மாசத்துக்கு அப்ளை பண்ணா சங்க இலக்கியத்தில் குருவி, சங்க இலக்கியத்தில் குரங்கு, சங்க இலக்கியத்தில் எல்லாரும் செஞ்சு முடிச்சாங்க. குருவியே முடிஞ்சு போச்சு, மயில் முடிஞ்சு போச்சு, மீதி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால எனக்கான தலைப்பை நான் தேர்ந்தெடுப்பதற்கே நாளாகும். அது என் வாழ்க்கை முழுவதுமான ஒரு ஆராய்ச்சியா இருக்கும். அதனால நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. நான் டாக்டரேட் கூட கிடையாது. நான் ஒரு PhD வாங்கின கிடையாது. என்ன டாக்டர்னு சொல்றது மதிப்பு முனைவர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் கொடுத்ததுனால வாங்கிக்கிட்டேன். மற்றபடி நான் வேணும்னு சொல்லிட்டேன். ஆக வந்து இந்த களம் அவ்வளவு பெருசாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ரொம்ப பேராசைப்படுறேன். அதாவது எனக்கான களம் வந்து அவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு, அது வந்து லார்ஜர் தேன் லைஃபா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையை விட பெருசா இருக்கணும், அது ஒரு உலுக்கி போடணும் ஒன்று. அதனால தான் வந்து ஐ ஒர்க் ஃபார் தி லார்ஜர் பிக்சர், பிக்கர் பிக்சர். அந்த கேன்வாஸ் அவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னு ஒரு பேராசை காரணம். அதுக்காக நான் எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பேன். ஒரு முறை வந்து நான் இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆய்வு களத்தை விடுங்க. இந்த ஆய்வு களத்திற்கான துடிப்பு. ஒரு தடவை இந்த புத்தகத்தெல்லாம் எழுதி முடிச்சோம்னா, இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக மட்டும் நான் வந்து சனி ஞாயிறுல வந்து 70 முறை ஒரிசாவில இருந்து சென்னைக்கு வந்துட்டு போயிருக்கேன். 3 வருஷத்துல 70 முறை விமானங்களே வந்து நாங்க வந்து எழுதி தூங்கவே மாட்டோம். 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூக்கம். செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் முடிச்சு ஒரு மாதிரி வந்தோன்னா, என் மனைவிட்ட நான் ஒரு நாள் சொல்றேன், நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து இப்படி நல்லா வந்துட்டு இருக்கு, இப்ப யாராவது வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணி இவ்வளவு அருமையா சூப்பரா வந்துட்டு இருக்கு, இந்த புத்தகத்தை அப்படியே விட்டுருங்க, இதை வந்து வெளிக்கொண்டு வேணாம், உங்களுக்கு மெட்ராஸ் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா கூட, மெட்ராஸ் முழுசா கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து இந்த புத்தகம் தான் சொன்னேன். எங்க ஒய்ஃப் கேட்டாங்க, இப்ப யாரு மெட்ராஸ் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாதானே அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு வந்து சென்னையை முழுவதும் கொடுத்திருந்தாலும், அண்ணா நகர் முழுசும் எனக்கு எழுதி கொடுத்திருந்தாலும், பெசன் நகர் முழுவதும் என்னுடைய வாரிசுகளுக்குன்னு சொல்லியிருந்தா கூட, போடா அவன் பெசன் நகரை எடுத்துட்டு போன்னு சொல்லுவேன்னு தவிர இந்த புத்தகத்தை விட்டு கொடுத்துருக்கவே மாட்டேன். ஏன்னா இது நம்மளை விட பெருசு. அதனால எனது ஆய்வுக்களம் எனக்காக காத்திருந்தது, நான் எனது ஆய்வுக்களத்திற்காக காத்திருந்தேன். அதுக்காகத்தான் பயணம் பண்ணி அங்கே போய் இங்கே தேடி 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 சங்க இலக்கியத்தை தேடி தமிழ்ங்கிற உள்ள கிராமத்தை பார்த்து நான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சதே வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய கிராமங்கள் இருக்கக்கூடிய பழங்குடி வாழ்க்கையை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கே பழங்குடி மக்கள் வாழ்க்கையை பார்க்கும் போதே எனக்கு வந்து சங்க இலக்கியத்தினுடைய அகத்திணை பாடல்கள் கூடிய குறிஞ்சித்திணை பாடலை என் கண் முன்னாலே நடக்கிற மாதிரி தெரியும். ஓ இதானே தோழி, இவன் தான் தோழியா, இவன் தான் தலைவி, 2 பேர் லவ் பண்றாங்க, இவன் அந்த பையன் வர்றான் பகல் குறி, இவன் மீட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த திணைக்கிணத்துல பேச பகல் குறிடா அப்படின்னு, இரவு பார்க்கறதுக்கு போயிட்டு வர்றான், அப்போ இரவு குறி. அப்புறம் 2 பேர் உட்காந்து பேயெல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க, அது பொண்ணு லவ் பண்ற பொண்ணை நீ வந்து வேலன் வெறியாட்டுறாங்க. வேலன் வெறியாட்டுறதை பத்தி சங்க இலக்கியத்துல எப்படி இருக்கோ அப்படியே முன்னால் வெறியாட்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இதை போய் நீங்க நீலகிரியில தேடினா கிடைக்காது, நம்ம மலையெல்லாம் கிடைக்காது. உண்மையான குறிஞ்சி வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் சத்தீஸ்கர், ஒரிசா தான். அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அங்கு பேசுகிற திராவிட மொழி, அங்குதான் குறிஞ்சி நில வாழ்க்கை இன்னும் இருக்கு. அப்ப நான் வந்து 1990களில் வந்து ஜெர்மன் ஹாலில் வந்து ஒரு உரை நிகழ்த்தினேன். பல நெடுமாறன் மேடையில் இருந்தாரு. சத்தீஸ்கரும் ஒரிசாவும் தான் சங்க இலக்கியத்தின் லிவிங் லேபரட்டரிஸ், நிகழ்கால ஆய்வு கூடங்கள் பேசினேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 1997 ஒரு ஆங்கில கட்டுரை 43 பக்கத்தில் எழுதி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு கடைசியில் சிந்து வெளியில் போய் முடிஞ்சது. ஆக இந்த ஆய்வுக்களம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஆய்வுக்களமாக இருக்கணும். செஞ்சா இப்படி செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாதுன்றது. நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, தகடூர் 2 இடங்களில் இருக்கிறது என்கின்றீர்கள். ஒன்று பாகிஸ்தானில், இன்னொன்று தற்போதைய தகடூர். அப்பொழுது பாகிஸ்தானில் தகடூர் மக்கள் இருந்திருப்பார்களா ஐயா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குதுங்க. தெரியல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, தகடூர்னு இருக்காது, ஆனால் ஆமூர்லாம் இருக்கு. இப்போ சங்க இலக்கியத்தில் வந்து ஆமூர் மல்லன் அப்படின்னு இந்த சோழருடைய ஆமூர்னு ஒரு ஊர் வரும், ஆவூர்னு ஒரு வரும். இந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஊர் சங்க இலக்கியத்தில் இருக்கிற கொற்கை, வஞ்சி, தொண்டி, ஆமூர்,
தோட்டின்னு ஒரு மலை இருக்கும். இந்த மாதிரி அப்படியே அச்சு அசலாக வர்ற ஒரு பேரை ஒரு லிஸ்ட்டு போட்டு காமிச்சார். தகடு ஊர்னு இருக்காது, தகடு இருக்கும். தகடு அதோட சேர்ந்து ஊர். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா போர் ஊர்னு இருக்குது, திருப்பூர் ஊர்னு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருடைய அடிப்படை ஸ்டெம் வந்து போர் தான். போர் சங்க இலக்கியத்தில் போயர் அப்படின்னு எழுதுவாங்க. போர்னு ஒரு ஊர் இருக்கும். அப்போ சங்க இலக்கியத்தை காலத்திலேயே அந்த எழுதுகிற புலவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வாய்மொழி மரபை வந்து இவன் போர்னு சொல்லும் போது போர்லேருந்து வர்றாரு அப்படின்னு சொன்னால் இவன் கேட்குறவன் அப்பயே போர்னா சண்டைன்னு ஒரு பொருள் வந்துருச்சு. சண்டை போட்டு வர்றாரு அல்லது போருக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் இவர் போருங்கிற ஊருக்கு போகிறதா நினைக்க மாட்டான், இவர் போருக்கு போகிறாருன்னு நினைப்பான். அதனால அவனுக்கு விளங்க வைக்கிறதுக்காக இவன் சங்க இலக்கியத்திலே போர்னா ஒரு ஊருடான்னு சொல்கிறான். அதே மாதிரி செருப்புன்னு ஒரு மலை இருந்துச்சு. அந்த செருப்புங்கிற மலை அங்கேருந்தே நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் இருக்குது. சங்க இலக்கியத்தில் செருப்புன்னு ஒரு மலை இருக்குது. இவன் எவனாவது வந்து செருப்புக்கு போயிட்டு வந்தேன் அல்லது செருப்புலேருந்து வர்றான் அப்படின்னு சொன்னால் இவன் தப்பாக புரிஞ்சுக்குவான்ட்டு சங்க இலக்கியத்தை அந்த மிதியா செருப்புங்கிறான். அப்பயே வந்து குதிரைங்கிறது நீரின் வந்த நிமிர்பிறப்பின்னு குதிரை நம்ம சங்க இலக்கியத்துக்குள்ள வந்துருச்சு, அந்த புறவிங்கிற மாதிரி. ஆனால் புலங்கு மொழியில் குதிரைன்னு ஒன்று இருக்குது. அங்கே குதிரை மலைன்னு ஒன்று இருக்குது. குதிரை முக்குன்னு கர்நாடகாவில் இருக்குல்ல, இந்த சைடில் குதிரை முக்கு, அங்கே இரும்பு. அந்த மலையை பற்றி இவன் சங்க இலக்கியம் சொல்ல வர்றவன் இப்போ குதிரையில் வர்றான், குதிரையிலேருந்து வர்றான்னா குதிரை மேலே வர்றான்னு நினச்சிடுவான்ட்டு ஓடா குதிரை அப்படிங்கிறான். அப்படின்னா ஓடா குதிரைனா ஓடுற குதிரை குதிரை, ஓடாத குதிரை மலை. போடுற செருப்பு செருப்பு, மிதியா செருப்பு மலை. போர், அந்த போர் வந்து போர் ஊருன்னு சொன்னாதான் அது போர் ஊருன்னு வரும். அப்புறம் அதையே கொஞ்சம் திருப்பேரூர், அதுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி திருப்புதூர்னு சேர்த்து விட்டான். ஆனால் போர் மட்டுமே ஊராக இருப்பது குஜராத்திலும் பாகிஸ்தானிலும் தான். நீங்க சொல்ற போர் பந்தர்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. போர் என்ற துறைமுகம், பந்தர் என்றால் துறைமுகம். நன்றிங்க. அடுத்த கேள்வி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் இந்த கேள்வி இன்னொன்று சொல்றேன். தகடூர்ல இருக்கவங்க மக்கள் அங்க வாழ்ந்தாங்களா வாழ்க்கையான்னு தெரியாது. 7000 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய தாத்தா அசர்பைஜான்ல வாழ்ந்தாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய டிஎன்ஏல நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப என்னுடைய முக்கியமான இந்த இப்போதைக்கு நான் ரீசெண்டாக இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னால் பிச்சப்பன் மூலமாக பண்ணது வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஜெனட்டிக் குரூப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து அஜர்பைஜானில் இருக்குது. எங்கே 7000 வருஷத்துக்கு முன்னால் 7000 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தாத்தா அஜர்பைஜானில் இருந்தானா ஆப்கானிஸ்தானா எனக்கு என்ன? அந்த அளவுக்கு அவர் வளர்ந்து நடந்து கிடந்து வந்து கடைசியில் வந்து மதுரை வந்து திருப்பி ஒரிசாவுக்கு போயிருக்காங்க தானே பெருமை. இதில் எனக்கு ஒன்றும் எந்த வித ரொம்ப அஜர்பைஜானில் இருந்தானா ஜாலி தான், அவ்வளோதான். அது மாதிரி நீங்க தகடூர்ல இருந்தானே இல்லாட்ட. நன்றிங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் இரும்பு எஃகு தொழிற்சாலை இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன என்று தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார்கள். இது பற்றி தங்களின் கருத்து என்ன? அமர்நாத் மோர் செட் ஒரு குவாலிஃபைட் டு டு தட். கேள்வி முடிச்சிட்டீங்களா? அடுத்து அதுலயே கூடுதலா கீழடி பழைய மதுரையாக இருக்கலாமா அப்படின்னு 2 கேள்விகளை அவருக்கு. முதல்ல மயிலாடும்பாறை தான் ரீசெண்டாக எஸ்கவேட் பண்ணாங்க. இது முதவே எஸ்கவேட் பண்ணாங்க. 2004 கூட பேராசிரியர் ராஜன் வந்து எஸ்கவேட் பண்ணார். பரியல் சைட் தான் எஸ்கவேட் பண்ணார். பெரிய பெரிய டூம் ஸ்டோன் இருக்க, பெரிய பெரிய கேப் ஸ்டோன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டோன் இருக்கிற பெரிய இடம் தான் நம்ம மயிலாடும்பாறை. கிட்டத்தட்ட ஒரு 1000 பரியல் கூட இருக்கலாம். அந்த பரியலில் தான் இப்போ லாஸ்ட் இயர் தான் பண்ணாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 பெரிய பெரிய வாள், இரும்பு எக்கினால் செய்யப்பட்ட வாள் எடுத்தாங்க. அந்த வாளை எடுத்து தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் அங்கே கிடைத்த கார்பனை எடுத்து கார்பன் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைத்த டேட்டு வந்து கிமு 2172. இந்த வாளை பற்றி ஆல்ரெடி நம்ம பேராசிரியர் ராஜன் வந்து ஏற்கனவே ஆய்வு கட்டுரையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறார். அந்த ஆய்வு கட்டுரையில் தெலுங்கானூர் என்ற ஒரு இடத்துலையும், நம்ம மேட்டூர் பக்கத்தில் இருக்க தெலுங்கானூர் என்ற இடத்துலையும் ஒரு வாள் கிடைத்தது. அந்த வாளை வந்து XRF முறையில் வந்து அவங்க கணித்த பொழுது தான் அந்த எஃகு தயாரிக்கின்ற முறை, கார்பன் கலந்த எஃகு தயாரிக்கின்ற முறை நமக்கு தெரிய வருகிறது. அதன் மூலம்தான் இந்த வாளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இரும்பின் பயன்பாடு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தமிழகத்தில் உள்ளது என்ற ஒரு கருத்தை வந்து இந்த மயிலாடும்பாறை எடுத்து சொல்லியிருக்கு. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை தவிர அதில் இன்னும் ஆய்வு செய்யணும். செய்த ஆய்வுகள் மிக குறைவு. மயிலாடும்பாறையில் ராஜன் அவர்கள் 2004-05 பண்ணது வந்து ஒரு 5 அகழாய்வு புதைப்பினார். இப்போ கூட லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 புதைப்பிடங்களை தான் தோண்டியிருக்காங்க. அதுக்கு மேலே தோண்டலை. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட புதைப்பிடங்கள் இருக்குது. அதோடு அல்லாமல் அந்த
அதோடைய ஹேபிடேஷன் சைட்னு சொல்லப்படுகிற ஒரு வாழ்விட பகுதியும் கண்டுபிடிச்சிருக்காங்க போன ஆண்டு மயிலாடும்பாறையில் ஹேபிடேஷன் சைட் என்ற வாழ்விட பகுதியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நானும் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஒரு ட்ரையல் ட்ரென்ச் தான் போட்டாங்களே தவிர அதிக அளவு அங்கே எந்த ஆய்வும் செய்யலை. அந்த ஆய்வுகளை இன்னும் முன்னெடுப்பு செஞ்சால் இன்னும் பல தகவல் நமக்கு கிடைக்கும். அதை அறிவியல் ரீதியான கார்பன் டேட்டிங் பண்ணும்போது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த டேட்ஸ் எல்லாம். ஏன்னா கார்பன் டேட் தான் இன்றைக்கி வேர்ல்டு ரிலையபிள் டேட். அது கூட நம்ம இங்கே பண்ணுறது கிடையாது. பீட்டா அனாலிட்டிக்கல்னு ஃப்ளோரிடாவுக்கு அனுப்பிச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏஎஸ்சியும் அப்படி தான் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஆர்கியாலஜி அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த முறையில் தான் டேட் செய்யப்பட்டது. அவ்வகையில் இரும்பின் காலம், பழமையான காலம் நம்முடைய தென்னிந்திய பகுதியில், குறிப்பாக தமிழக பகுதியில் கிடைத்துள்ளது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். ரெண்டாவது கீழடி இன்றைக்கி மதுரையானா எனக்கு கூட தெரியாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்னும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் 2 ஆதாரங்கள் உண்டு. மணலூருக்கு பக்கத்தில் தான் மதுரை இருக்கு என்று பெரும்பற்று புலியூர் நம்பிகளின் திருவிளையாடல் புராணம் சொல்கிறாங்களே தவிர, அந்த மணலூர் கம்மாய்க்கு பக்கத்தில் தான் அந்த மேடு இருக்கே தவிர அது மதுரையா என்று சொல்வதற்கு இன்னும் நம்மகிட்ட ரிலையபிள் எவிடன்ஸ் இன்னும் கிடைத்தால் கண்டிப்பாக சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராஜமாணிக்கன் கூற்று பிரகாரம் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்துக்கு நேர்கிழக்க தான் மதுரை இருக்குன்னு சொல்கிறார். பரிமளம் இருக்கு. அவர் அந்த 10 பாட்டு ரூமில் தான் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுக்கு 1956 வெளியிட்டார். சென்னை பல்கலைக்கழக நூலில் தான் அவர் வெளியிட்டிருக்காரு. அதில் சொல்கிற ஜியோ கோஆர்டினேட்ஸை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற கீழடிங்கிற இடம் நேர்கிழக்கே, திருப்பரங்குன்றம் மலைக்கு நேர்கிழக்கே அமைந்துள்ளது. இந்த 2 கோஆர்டினேட்ஸும் நல்லா கரெக்டாக பொருந்துகிறது. ஆனால் நமக்கு எபிகிராஃபிக்கல் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல இதுவரைக்கும். எபிகிராஃபிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சா we can able to establish. Otherwise we have to believe. That's all. Thank you. நன்றிங்கய்யா. சிந்து சமவெளி காலகட்டத்தில் நகர்ப்புற பண்பாடு வடமொழி இலக்கியங்களில் காண கிடைக்கவில்லை, ஆனால் சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று இந்த புத்தகம் கூறுகிறது. ஆரிய கருதுகோளை முன்வைப்பவர்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை உதாரணமாக முன்வைப்பார்களே, அவற்றில் நகரங்கள் குறித்த பதிவுகள் உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டா? இல்லை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இப்போ சிந்துவெளி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பான்னு நம்ம கையில் தொட்டு பார்க்குற இந்த செங்கல் சுவர்கள்லாம் கிடைக்காம இருந்து, இந்த கீழடி மாதிரி இடக்கெல்லாம் இந்த செங்கல்லாம் கிடைக்காம இருந்திருந்தா, செம்பு புனைந்து இயற்றிய சேனரும் புரிசை அப்படிங்கிற அந்த சங்க இலக்கிய வரி வெறும் இலக்கிய வரி தான். இந்த ஒரு தொல்லியல் தரவும் நீங்கள் என்னதான் சொல்லுங்க, கடைசியில் அல்டிமேட் டெஸ்ட் ஆஃப் தி புட்டிங் தொல்லியல் தரவு தான். அந்த தொல்லியல் தரவும் இலக்கிய தரவும் ஒன்றை ஒன்று சந்தித்து கைகுலுக்கிக் கொள்ளும் என்றால் அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கீழடியை போல சங்க இலக்கியத்தை போல ஒரு இலக்கியமும் ஒரு அகழாய்வு திடமும் மிக நெருக்கமாக நின்று கைகுலுக்கிக் கொள்ளும் இடம் இதுதான். அதனால நீங்க அங்க இப்ப திடீர்னு ஒரு பெரிய ஒரு நகரம் இருந்தது, ஒரு பெரிய நகரத்துல இவர் ஊர்வலமா போய்கிட்டு இருந்தாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஹஸ்தினாபுரத்துல பெரிய அரக்கு மாளிகையில உட்கார்ந்துருந்தாங்க, இதெல்லாம் பகடையெல்லாம் உருட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் தேவை பகடை கிடைக்கணும்ல. இதுவரைக்கும் மகாபாரத இடம் என்று சொல்லப்படுகிற இந்திரபிரஸ்தா, அஸ்தினாபுரம், அகிச்சத்ரா போன்ற கங்கை சமவெளி பகுதிகளில் இதுவரை ஒரு பகடை கிடைக்கவே இல்லை. கிடைக்கிற பகடை குப்தர்களுடைய காலத்தை சேர்ந்த பகடை, இப்போ சென்ற ஆண்டு கிடைச்ச பகடை. அப்போ பகடைகளே கிடைக்காம இருக்கும்போது சிந்துவெளியில பகடை கிடைக்குது, மொஹஞ்சதாரோ கிடைக்குது, ஹரப்பால கிடைக்குது, லோத்தல்ல கிடைக்குது, கீழடியில் கிடைக்குது. சங்க இலக்கியம் முழுக்கும் தொல்காப்பிய முழுக்கும் பகடைக்கு இலக்கணமே சொல்லப்படுது. இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நான் எதை நம்புவேன்? ஆக சரி, என்னமோ சொல்ல வந்த வேண்டாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் சந்தேகமே வேணாம், வெறும் இலக்கியம்ங்கிறது இலக்கியம் தான். இதன் மூலமா கீழடி, பொருந்தல், கொடுமணல் இது எல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய நம்பகத்தன்மையை அதிகரித்திருக்கிறது. அப்படிதான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இவர் காமிச்சாரு இந்த அட்டைப்படத்தில் நான் போட்டிருக்க டிசைனு, இந்த டிசைன் அந்த இருக்கக்கூடிய அந்த பிரீஸ்ட் கிங் என்றார்ல, நாங்கள் குடித்தலைவர்னு சொல்றோம், அவர் பூசாரி தலைவரா குடித்தலைவரா, அவர் போட்டிருக்க சட்டையில் இருக்கக்கூடிய டிசைன். இந்த டிசைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிசைன் இந்த பருத்தி துணி இருந்துச்சுங்கிறதுக்கு அங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோல ஒரு சான்று கிடைஞ்சிருக்கு. ஒரு கல்லுல ஒட்டி இருந்த அந்த ஃபைபர் அந்த பருத்தி நார் கிடைச்சிருக்கு. அப்ப பருத்தி இருந்துச்சுன்னு தொல்லியல் சொல்லுது.
அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு தொல்லியல் சொல்லுது. அந்த ட்ரெஸ்ல ஒரு டிசைன் இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்டில் எழுதப்பட்ட எந்த இலக்கியத்திலாவது பருத்தி பெண்டீர் அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? பருத்தி பெண்டிர்னா காட்டன் விமன். சங்க இலக்கியம் பருத்தி பெண்டின் சிறிதி விளக்கத்து அப்படின்னு. பருத்தி பெண்டிர்னா பருத்திய வாழ்க்கையா வச்சு அதன் மூலமா வாழ்கிற ஆளில் பெண்டிருங்கிறான். பருத்தியினால் வாழ்கிற ஆளில் பெண்டிர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டில் ஆம்பளையா இல்ல, புருஷன் செத்து போயிட்டான் அல்லது அப்பா செத்து போயிட்டாரு. அப்ப அப்பா செத்து போய் அல்லது புருஷன் செத்து போன கைம்பெண்ணா இருக்கக்கூடிய வாட் எவர் இட் இஸ், அவங்களே எக்கனாமிக்கலா அவங்க காலில் சொந்த காலில் நிக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு சங்க இலக்கியம் ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை சொல்லுது. அவங்க வீட்டிலேயே வேலை பார்க்குறாங்க, விளக்கு வச்சுட்டு அந்த தக்கிலிலாம் வேலை பார்க்குறாங்க, நெசவு பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தன் வந்து பஞ்சை கொடுத்துறான், அதை நூலாக்கி இவங்க திருப்பி ரிப்ளை கொடுக்குறாங்க, அதுக்கான கூலியை வாங்கிக்கிறாங்க. அதுதான் மகளிர் சுய உதவி குழுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கணமே இலக்கியமே அந்த சங்க இலக்கியம் தான். அப்ப சங்க இலக்கியம் பருத்தி பெண்டிரை பத்தி பேசுது, சங்க இலக்கியம் பருத்தி வேளாண்மை பத்தி பேசுது, பருத்தி தொழிலை பத்தி பேசுது, பருத்தி வணிகத்தை பத்தி பேசுது, பருத்தி ஏற்றுமதியை பத்தி பேசுது, அதுல பெண்கள் ஈடுபட்டதை பத்தி சொல்லுது. அங்க பருத்தி கிடைக்குது. அப்ப வேற எந்த இலக்கியத்தில் பருத்தி இப்படி பேசப்பட்டிருக்கிறது? அப்ப நீங்க இப்படித்தானே பார்க்கணும். அந்த தொல்லியல்ல வந்து எருமை முன்னிறுத்தப்படுகிறது. இங்க வந்து எருமை அண்ணல் என்று அண்ணல் ஏறு அணிநடை எருமைன்னு சொல்லப்படுது. ஆனா வடமொழி டிக்ஷனரி போய் பாருங்க, ஆப்தே டிக்ஷனரி அல்லது மோனியர் வில்லியம்ஸ்ல இலக்கியங்களை பாருங்க. வடமொழி இலக்கியங்கள்ல எருமைக்கு பொருள் கொடுக்குறான். அவனுக்கு வந்து டொமஸ்டிகேட்டட் எருமையே தெரியாது, வீட்டு வளர்ப்பாக எருமை இல்லை. அவன் பார்த்தது காட்டு எருமை. அந்த காட்டு எருமையை சொல்லும் போது அதற்கு பொருள் வழங்கும் போது குதிரையின் எதிரி அப்படிங்க, எருமைய குதிரையின் எதிரிங்கிறான். அப்ப சிந்துவெளியில குதிரை இல்ல, சிங்கம் இல்ல, புலிதான் இருக்கு, மீன் இருக்கு, வில் இருக்கு. இன்னும் உங்களுக்கு சொல்றேன், நமது சேர சோழ பாண்டியர்களின் சின்னமாக கருதப்படுகிற இந்த மீன், கயல், வில், புலி, இந்த மூணு சேர்ந்து வர்ற இடம் ஒண்ணுன்னு சொன்னா அது சிந்துவெளி பண்பாட்டினுடைய சிற்பங்கள், அந்த புடைவு, அந்த அதுல இருக்கக்கூடிய சீல். அதுக்கடுத்து இது சேர்ந்து வர்றது சங்க இலக்கியம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது நம்ம இன்னைக்கு தமிழ் மரபுல தான். ஆக எல்லா தொடர்ச்சிகளையும் பார்த்தா அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. மிக்க நன்றி. இதை வந்து எந்த விதமான ஆய்வரங்களையும் நாங்கள் வந்து விவாதிப்பதற்கு தயாராக இருக்கோம். நன்றிங்கய்யா. சிந்து சமவெளி காலம் எழுத்து முழுமை அடையாத காலம், சங்க காலம் எழுத்தும் மொழியும் இலக்கியமும் செழித்திருந்த காலம். இரண்டுக்கும் இடையே பல நூற்றாண்டு இடைவெளி உள்ளது. இவ்வளவு கால இடைவெளி தாண்டி சிந்து சமவெளியின் மீள் நினைவுகள் பதிவு செய்யப்பட வாய்ப்புள்ளதா, அல்லது அவர்கள் தங்கள் சமகால வாழ்வியல் பயணங்களின் நினைவுகளை பதிவு செய்திருக்க வாய்ப்புள்ளதா? ஃபர்ஸ்ட் கேள்வி அருமையான கேள்வி. முதல்ல வந்து சிந்துவெளி மக்கள் அவங்க எழுதுனது எழுத்தா எழுத்தில்லையா வரி வடிவமான நிறைய பேர் கருத்து சொல்லிட்டாங்க. அது ஐராவதம் சார்லாம் வந்து அது ஒரு மொழி வரி வடிவம் தான் நம்புறாங்க. அது லோகோஸ்ல பிக்கா அதுவா, சிலர் வந்து அது மொழியே இல்லைன்னா கூட சொன்னாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிந்துவெளி ஒரு பரந்த பகுதி. அந்த பரந்த பகுதியில் வந்து லேப்பஸ் லசூலியை தேடி அவன் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறான். சார்த்துகை அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துக்கும் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கும் 1900 கிலோமீட்டர், 1900 கிலோமீட்டருக்கு தள்ளி போய் அங்கே வந்து ஒரு கனிம சுரங்கம் எடுத்து லேப்பஸ் லசூலி எடுக்கிறதுக்காக ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி அங்கே இந்த எழுத்தையும் வரி வடிவத்தையும் பயன்படுத்துகிறான். 1900 கிலோமீட்டர். சுமேரியாவுக்கு போகிறான். சுமேரியாவுக்கு போய் விற்க போன இடத்துல மெலுகான்னு அவனை பேரை சொல்கிறாங்க. அங்கு நமது தரவுகள் கிடைக்கு. அப்போ கஷ்டமான பகுதியில் 1900 கிலோமீட்டர் போனவன் ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கு தமிழ்நாட்டோட எப்படி தொடர்பு இல்லாமல் இருப்பான்? இங்கே தான் சங்கு முத்தெல்லாம் கிடைக்குது. ஆக வந்து சங்க இலக்கிய சிந்துவெளி பகுதியில் வந்து ஒரு முதிர்ந்த மொழி இல்லைன்னு சொல்ல முடியாது. முதிர்ந்த மொழி இல்லாட்டினா பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்காது. ஒரு பல மொழிகள் பேசப்பட்டிருக்கும், அது திராவிட மொழி குடும்ப மொழிகளாக இருந்திருக்கும். இப்போ எப்படி வந்து பிராகு இருக்கோ, அந்த கோண்டி இருக்கோ, அந்த மாதிரி வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளுடைய மூதாதையர்லாம் அங்கே இருந்திருக்கும். இப்போ சங்க இலக்கியத்தை சொல்கிற அந்த பன்னீரு நிலம் சொல்கிறோம்ல தமிழ் மரபுகளை, இந்த தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேன், பூலி, பன்றி, அருவா அப்படின்னு சொல்லி ஒரு 12 நாடு சொல்கிறோம்ல பன்னீரு நிலத்து என்ன, அந்த 12 இடத்தையும் நாங்கள் சிந்துவெளியில் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 12 இடமும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுங்க. ஆக இது ஒரு தொடர் பயணம்.
அந்த காலத்துல ஒரு சிறந்த பண்பாடு இருந்ததுனால ஒரு மொழி வந்து அலுவல் சார்ந்த ஆட்சி மொழியா இருந்திருக்கும், ஆபீசியல் லாங்குவேஜ் அல்லது கமர்ஷியல் லாங்குவேஜா, அதுதான் ஒரு இணைப்பு மொழியா இருந்திருக்கணும். அந்த இணைப்பு மொழி காலத்தில் பல மொழியில் பேசப்பட்டிருந்தா கூட அது ஒரு முதிர்ந்த மொழியாக இருந்திருக்க வேண்டும். அந்த முதிர்ந்த மொழியில எழுதின எழுத்தெல்லாம் வந்து எதுல மக்கி போகாதோ அது மட்டும் தான் இருக்கு. அவன் அன்னைக்கு ஒரு துணியில எழுதினானா துணி மக்கி போயிருக்கும். ஆக மொழி அப்போது இல்லை என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது கேள்வி வந்து அவ்வளவு 1500 அல்லது 2000 வருஷம் பின்னாணியில அவன் வந்து அந்த மீள் நினைவுகளை சங்க இலக்கியத்தில் கொண்டு வந்திருக்க முடியுமா? கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னு சொன்னா நம்ம கையில் வச்சிருக்கிற முதல் இலக்கணம் தொல்காப்பியம் இலக்கணம். அந்த தொல்காப்பியத்தில் 450க்கு ஏற்கிட்ட இடத்துல 482 இடத்துல வந்து எனக்கு முன்னால் என்மனார் புலவர் அறிந்திசினோரே தெரிந்திசினோரே எனக்கு முன்னால இருக்கவன் சொல்லிட்டு போயிருக்கான்னு நம்ம கையில கிடைக்கிற தொல்காப்பியத்துல மேற்கோள் காட்டுறானா? அதெல்லாம் எங்க? அப்ப தொல்காப்பியர் வந்து நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லல, எனக்கு முன்னால இருந்த சொன்னா இலக்கணத்துல சொல்றானா? அந்த இலக்கணம்லாம் எங்க? அந்த இலக்கியம்லாம் இல்ல. இலக்கியம் இல்லாம இலக்கணம் வர முடியாது. இலக்கியம் precedes, the grammar follows அப்படின்னு இருக்கும்போது அது வந்து அந்த அந்த நம்ம கையில கிடைச்சிருக்க சங்க இலக்கியம் இவ்வளவுதான், கிடைக்காது எவ்வளவோ. அதுவும் ஏட்டுச்சுவடிக்கு வந்து வெள்ளக்கார வந்து அச்சுக்கூடம்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டு நீ இணையம் வந்ததுனால சங்க இலக்கியத்தை நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா இது எங்கேயாவது மடத்துல எங்கேயாவது ஒரு ஆதீனத்துல எங்கேயாவது இருக்கும். இந்த சங்க இலக்கியம் பொதுமக்களை அடைந்திருக்காது. இந்த சங்க இலக்கியம் ஜனநாயகப்படுத்தப்பட்டது, சங்க இலக்கியம் மக்களாட்சிக்கு உட்படுத்தப்பட்டது அச்சுக்கலையின் வருகையினால் தான். நாம் நன்றி சொல்ல வேண்டியது அச்சுக்கலைக்கும் இணையத்திற்கும் தான். ஆக இது வந்து சேர்றதுக்கு 1500 ஆண்டு ஆகும். இப்ப நீங்க போய் கிராமத்துல கதை சொல்லுங்க. முன்னொரு ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார்னா அந்த ராஜா வந்து 50 வருஷத்துக்கு முன்னால இருந்தாரா, 80 வருஷத்துக்கு முன்னாலயா, 500 வருஷத்துக்கு முன்னாலயா? தெரிந்த, அதாவது அன்னோன் பாஸ்ட்னு ஒன்று இருக்கு, தெரியாத கடந்த காலம். அந்த அன்னோன் கால பாஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமா முடிஞ்சு ஒரு நோன் பாஸ்ட்ல முடிஞ்சு வச்சிருவோம். எங்க ஊர் பக்கம் எல்லாம் போனா எந்த கதை சொல்ல ஆரம்பிச்சாலும் எப்ப நடந்துச்சுன்னா ராணி மங்கம்மா இருந்தப்பா. ராணி மங்கம்மாவுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவனுக்கு தெரிஞ்சது வந்து முக்கியமா ராணி மங்கம்மான். எது நடந்தாலும் அந்த ராணி மங்கம்மா தலையில போட்டுவான். அதே மாதிரி திருமண நாயக்கர் இருந்த பெண் தான். உங்க ஏரியால போனீங்கன்னா தகடூர் தீபாவளி ஏதாவது சொல்லுவீங்க. ஆக வந்து அன்னோன் பாஸ்ட ஒரு நோன் பாஸ்டுக்குள்ள போட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அது வந்து பாணர் மரபுல இந்த மாதிரியான அப்ப எலும்பு தின்னும் ஒட்டகத்தை எப்படி இங்க வந்துச்சு, கவரிமா எப்படி இங்க வந்துச்சு. ஆக பாணர் மரபு இன்னைக்கும் குஜராத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன். ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம். ஆக நான் வந்து உண்மையிலேயே ஓய்வு இருந்தா நான் இருக்க வேண்டிய இடம் வந்து குஜராத் மகாராஷ்டிரா தான். இங்க இருக்க மாட்டேன். தேட வேண்டிய இடம் அதுதான். அங்கதான் அந்த இணைப்பு சங்கிலி இருக்கு. அங்க ஒரு பாணர் மரபு இருக்கு. அந்த பாணர் மரபு இன்னும் கீர்காடுகள் இருக்கான். அவன் கதை சொல்றான், பாட்டு பாடுறான், அவன் சரண், அவன் கதையில அந்த கண்ணகி எல்லாம் வர்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம தெரியாதது நிறைய. அதனால வந்து இந்த சங்க இலக்கியம் ஒரு மீள்நினைவு இலக்கியம் என்பதில் ஐயமே இல்லை. மிக்க நன்றிங்கய்யா. அடுத்து இமயமலை லாவா குழம்பினால் உருவான படிவு பாறைகளால் ஆனது. இந்த வகையான கல்லில் சிலை செய்ய முடியாது. பிறகு எப்படி சேரன் அங்கிருந்து கல்லெடுத்து கண்ணகிக்கு சிலை வடித்ததாக சொல்லப்படுகிறது? இல்ல ஆக்சுவலி இமயமலை வந்து லாவா குழம்பாலானது யார் சொன்னா? அது வந்து உருவானதே வந்து கண்டத்திட்டு நகர்வால் உருவான மலை, ரீசன்ட் மவுண்டெயின். உலகத்திலே மிகவும் யங் மவுண்டெயின், யங்கஸ்ட் மவுண்டெயின், இளமையான ஒரு மலை என்றால் இமயமலை தான். அதுல கல்களும் உண்டு. எல்லாம் செடிமெண்ட்ரி ராக் தான். செடிமெண்ட்ரி ராக் கிடைக்கும். செடிமெண்ட்ரி ராக் எடுத்துட்டு வரலாம். நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸும் ஆரவல்லி மலையும் தான் இந்தியாவிலே மிகவும் பழமையான மலை. அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ரொம்ப பழமையான மலை. கோண்டுவானா ஸ்டோன் சொல்லப்படுகின்ற நம்ம ஆனைமுடி இந்த பக்கம் கிடைக்கின்ற அது கிரானைட் தான் லாவா குழம்பால் உருவான மலை. இமயமலை என்பது 2 கண்டங்கள் மோதி உருவான மலை. இன்னைக்கு நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. எவரெஸ்டுடைய ஹைட் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு. அதான் சயின்டிபிக் ரிசல்ட். ஏனென்றால் யுரேசியா மீது வந்து கோண்டுவானா லேண்டிங் மோதி உருவான ஒரு பகுதி தான் இமயமலை பகுதி. மேக்சிமம் செடிமெண்ட்ரி தான் இருக்கு அதுல. அதே போல உங்களுக்கு ஃபாசில்ஸ், மெரைன் ஃபாசில்ஸ் நிறைய கிடைக்கும். அதான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க சால கிராமம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட் இஸ் மெரைன் ஃபாசில். மெரைன் ஃபாசில் தான் சால கிராமமா நம்ம இன்னைக்கு வச்சு கும்பிட்டு இருக்கோம். தட் இஸ் a pure மெரைன் ஃபாசில். இது வந்து இந்த கேள்வியில் இன்னொரு பொடி வச்ச கேள்வி எனக்கு எல்லாம் தெரியுது என்ன பொடின்னு. தோழர் தமிழ்ச்செல்வன் வந்து ஒரு உரையில பேசும்போது
அவர் என்ன சொன்னார், அவர் இராணுவத்தில் வேலை பார்த்தவர். அவர் இராணுவத்தில் வேலை பார்த்து நான் அந்த காலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது போய் கல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே வேலை பார்க்கும்போது இப்படி கையை காலை வச்சு நகட்டி விட்டாலே அந்த கல் வந்து நொறுங்கி போயிடும் அப்படின்னு இருக்கும்போது அதில் எப்படி கல் எடுத்துகிட்டு வந்தோம். அவர் ஒரு எதார்த்த போகிற பக்கம் இது சொன்னார். அதை ரொம்ப நாள் ஊடகங்கள்லாம் பெருசாக்கி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயமலை அவர் சொன்னது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளிலே மிகவும் இளமையான மலை இமயமலை. அதுக்கு வயசு 5 கோடி வருஷம். 5 கோடி வருஷமான இளைய மலை இமயமலை. அந்த சின்ன பிள்ளை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இமயமலைங்கிற சின்ன பிள்ளை இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது எவ்வளவு வளருதுன்னா, வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் இப்படி வளர்றதுனால தான் 7.5 ஆகுது. அடிக்கடி அந்த சைடில் நிலநடுக்கம் அதெல்லாம் வர்றது வந்து இந்த வளர்ந்துட்டு போகிறது. இந்த 2 பிளேட்டும் போய், யுரேசியன் பிளேட்டும் இந்த பிளேட்டும் போய் இப்படி டச் பண்ணும்போது, கோண்டுவானா பிளேட்டு இந்த பிளேட்டு போய் மோதும் போது அதனால தான் நிலநடுக்கங்கள்லாம் ஏற்படுது. அந்த ஏரியாலாம் பயங்கரமாக நிலச்சரிவுகள்லாம் ஏற்படுறதுக்கு அதுதான் காரணம். ரெண்டாவது வந்து கேட்டேன், அவர் சொன்ன மாதிரி மரைல் ஃபாசில் வந்து ஒரு காலத்தில் இது கடலுக்கு கீழே இருந்துச்சுங்க. ஆமாம், அதனால தான் கடலில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சி பஸ், நீர், இந்த கடல் குதிரை அப்படிலாம் சொல்ல இந்த இதில் இருக்கலாம் மரைன் ஃபாசில்ஸு, அதெல்லாம் அப்படியே உடஞ்சி போய் அந்த பனியில் வந்து அப்படியே 5 கோடி வருஷமாக இருக்குது. 5 கோடி வருஷமாக இருக்கும்போது கடலில் இருக்கிறது எப்போ மலையோட உச்சியில் இருக்குன்னா, ஏன்னா இது கடலுக்கு கீழே இருந்துச்சு. ஆக அந்த ஒரு காலகட்டத்தையும் 5 கோடி வருஷத்துக்கு முன்னால் இங்கே மனுஷனே இல்லை. அவர் அப்போ சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் அதிகம் பேசப்படுகிற மலை, ஒரு மலை கையில் எடுத்துட்டீங்கன்னா அதிக தடவம் சொல்லப்பட்டிருக்க மலை என்கிட்ட இமயமலை தான். அதுக்கடுத்து வேங்கடம்லாம் சொல்ல, அதெல்லாம் கம்மி தான். இமயமலை சொல்லப்பட்ட அளவுக்கு ஒரு மலை பேசப்பட்டது இல்லை. இமயமலை பேசப்பட்ட அளவுக்கு ஒரு டீட்டெயில் வேற எந்த மலையை பற்றியும் இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். ஒரு மதுரைக்கார புலவன், இந்த புலவன் வந்து சங்க இலக்கிய புலவன் வந்து திருப்புறங்குன்றத்து பக்கத்தில் நிற்கிறான். அது பரிபாடலில் வந்து குன்றத்தை பற்றி பேசுகிறான். பரங்குன்று, திருமால், பாரிவல். அவன் என்ன சொல்றான், பரங்குன்றம் இமயம் நிகர்க்கும் அப்படிங்கிறான். எங்க திருப்புறங்குன்றம் உயரம் கம்மி தாண்டா, இது அதனால என்னடா இது வந்து இமயத்துக்கு ஈக்குவல்றாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னடா பைத்தியகாரத்தனமாக சொன்னால், இமயமலை எவ்வளோ பெரிய உயரமான மலை, இதுக்கு இந்த பரங்குன்றம் எவனா சொல்லுவானா, பரங்குன்றமும் இமயமலையும் ஒரே உயரமா? இமயமலை தான், எவரெஸ்ட் தான். அப்போ பரங்குன்றம் இமயம் நிகர்க்கும்னு ஒருத்தன் சொல்கிறானா, அதுக்கு என்ன சைக்காலஜி? அந்த சைக்காலஜியை தான் நம்ம தேடி பார்க்கணும். அவன் என்ன பெருமிதத்தை சொல்ல விரும்புகிறானா, அவன் இன்னொரு பாட்டு வரும். வடதிசை இமயம், வடதிசையில் வந்து இமயம் வந்து பூமியை தாங்கிட்டு இருக்கு, ஏன்னா அவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு. வடக்கு திசைக்கு இமயமலை எவ்வளவு முக்கியமோ அந்த பூமியை தாங்கிறதுக்கு, இப்படி நட்டமாக நிறுத்துறதுக்கு, அந்த அளவுக்கு முக்கியமானது வந்து தென் திசையை பொறுத்தவரையில் ஆய்குடிங்கிறான். ஆய்குடிங்கிறது ஒரு கிளான், ஆய் என்ற இனத்தைச் சேர்ந்த ஒரு குடி. அதில் தான் சிங்கத்தை பற்றி, பொதுனி இதெல்லாம் பற்றி பேசுகிறான். அப்போ வடக்கு திசைக்கு இமயமலை, தெற்கு திசைக்கு எங்களுக்கு பெரிய மலையெல்லாம் வேண்டாம்டா, அந்த அளவுக்கு எங்கள் ஆய் இருக்காண்டா, அவன் அப்படியே கையில் நிறுத்திட்டு பாண்டான்னு சொல்கிறான்னா, அதுக்கு பேர் தான் கவிதை. பரங்குன்றம் இமயம் நிகர்க்கும் தென் திசையில் ஆய்குடின்னு சொன்னா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரிதான் அவர் சொல்ல வந்ததுக்கு வந்து கல் எடுத்துட்டு வந்தது, மண், சிலையெல்லாம் தாராளமா எடுத்துட்டு வந்தாருன்னா எடுத்துட்டு வந்தாரு, ஓகே ஃபைன் எடுத்து. அது ஆனா இதனால வந்து இந்த தொன்மங்கள் பாதிக்கப்படுவதில்லை. சிலப்பதிகாரம் கட்டமைக்க விடுகிற நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்க. சங்க இலக்கியத்திலேயே சொல்லுவோம், மொழிபெயர் தேயம்னு ஒரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து தமிழர்கள் கூட்டாக அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. சேரன், சோழன், பாண்டியெல்லாம். வெளியில இருந்து யாராவது மோரியர் இந்த மாதிரி யாரும் வந்தாங்கன்னா அந்த மொழிபெயர் தேர்தத்தில் இவங்க கூட்டணி சேர்ந்து எதிர்த்திருக்காங்க. அத சங்க இலக்கியத்தில் பதிவாகுது. நான் இருக்கிற ஒரிசாவில் காரவேலருடைய ஹதிகும்பா கன்வெர்ட்ல திரமிழ சங்காத்தன் ஒரு வேர்டு யூஸ் பண்றான். அது வந்து திரமிழ சங்காத்தன். திரமிழன்னா ஒன்று தமிழ் அப்படிங்கிறதுனுடைய உச்சரிப்பு, அல்லது திராவிட அப்படிங்கிறது உச்சரிப்பு. எந்த வகையிலானாலும் அது தமிழை குறிக்குது. திரமிழ சங்காத்த. சங்காத்தனா சங்காத்தமே வேணான்னு சொல்ற பார்த்தீங்களா, நம்ம கூட எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க, இவன் சங்காத்தமே வேணாம் அப்படின்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். இந்த தமிழ் கூட்டணி, தமிழ் நட்பரசுகள்னு முதல்ல எழுதுனது ஒரிசால தான் இருக்கு, ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ல. அதனால வந்து இதை வந்து அது நம்முடைய பெருமை. அதை தான் நான் என்ன சொல்றேன், ஒரு மனத்தாங்கல். நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனத்தாங்கல் இருக்கு. இமயமலை நீ வச்சுக்கிறா, என் திருமலை கொண்டது நான் வச்சுக்கிறேன். நீ பெரிய இமயமலையா இருந்துட்டு போய் என் ஆய்க்குடி ஒருத்த போகிற அந்த ஏரியாவை தாங்கிறதுக்கு என் பாரி போருண்டா அப்படின்னு சொல்ற மனநிலையை நம்ம இருந்தோம். அதைத்தான் நான் கூட்டு மனத்தாங்கல், தி கலெக்டிவ் கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதை தான் அவர் சொல்ல வந்தாரு, அதை வேற மாதிரி இது பண்ணாங்க. நன்றிங்க ஐயா. நீங்கள் தமிழ் இலக்கியம் படித்தவர், ஆனால் வரலாற்று ஆய்வில், அதுவும் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலை எழுத என்ன காரணம்?
முன்னுதாரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவல். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக முன் உதாரணம் கூட கிடையாது. எனக்கு வந்து பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ படித்தது வந்து தமிழ் மட்டும்தான். நான் வந்து சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது என்னுடைய பள்ளி நண்பர் கூட வந்திருக்காரு. ஒரு நிறைய பரிசுகள் வாங்குவேன். நான் பேச்சு போட்டின்னு போனால் எனக்கு தான் முதல் பரிசுங்கிறது கிட்டத்தட்ட அது முடிவு பண்ணது மாதிரி தான். கவிதை போட்டி, பேச்சு போட்டி, இதிலெல்லாம் நிறைய பரிசுகள். அப்போ நிறைய பேர் கைதட்டுவாங்க. எனக்கு வந்து எனக்கே பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து தமிழில் தான் நல்ல திறமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த அளவுக்கு கணக்கு வராத மாதிரி தோணுச்சு. அப்போ இந்த சப்ஜெக்ட் எது வரலைன்னு ஒதுக்கி போகும்போது நமக்கு தமிழ் நல்லா வருதுறான்னு முடிவு பண்ணேன். அப்போ எதுலனாலும் நான் முதல்வனாக இருக்கணும்னு விரும்புவேன். அப்போ தமிழ்னு செலக்ட் பண்ணிட்டேன். மற்றபடி எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் வந்து நாங்கள் அதுக்கு பின்னால் செல்ஃபாக கற்றுக்கிட்டது. இங்கிலீஷ் வந்து நான் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படித்து தெரிஞ்சுக்கிட்ட கிடையாது. இங்கிலீஷ் வந்து செல்ஃப் தாட். இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். நான் இப்போ ஒரியால பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். அதே மாதிரி வெளிநாடுகள்லாம் போய் பல்கலைக்கழகங்கள்லாம் உரை நிகழ்த்தியிருக்கேன். ஐஐடி, ஐஐஎம் இதிலெல்லாம் போய் பேசுவேன். பொதுவாக வந்து தேர்தல் மேலாண்மை, பேரிடர் மேலாண்மை பற்றி பொதுவாகவே எல்லாருமே இந்த இதிலெல்லாம் நான் உரை நிகழ்த்தும் போது என்னை ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்னு நினச்சிக்குவாங்க. மேனேஜர் எந்த ஐஐடின்னு கேட்பாங்க, எந்த ஐஐஎம் கேட்பாங்க. அதுக்கு நான் வேணுக்குனே ஓட்டுறதுக்காகவே வந்து ஐஐடி, ஐஐஎம்லாம் கிடையாது, பிஎம்ஏ தமிழ் லிட்ரேச்சரியான்னு சொல்லுவேன். நான் அதனால தான் வேற ஒரு டிகிரி இது வரைக்கும் வாங்காமல் வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் படிச்சிருக்கலாம். எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. சிகாகோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு. நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவே 4 தடவை ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். அப்போ நான் ஒரு காரணத்தை வச்சு ஒரு டிப்ளமா, டிகிரி ஏதாவது ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வாங்கினா என் பேருக்கு முன்னால் அதையும் போட்டு விட்டுருவாங்க. அல்லது லா படித்து வாங்கியிருந்து பின்னால் வந்து ரிட்டையர்ட் ஆனவுடனே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலான்னா நான் ஒரு லாயருங்கிற பட்டம் எனக்கு கிடைச்சிடும். அப்போ நான் ஒரு தமிழ் மாணவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறதுக்காகவே நான் வேற எந்த படிப்பு பட்டம் வாங்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால வந்து முன்னுதாரணமும் கிடையாது. இது ஒரு பயணம், அவ்வளோதான். இதை வந்து நான் பெருசாகவும் எடுத்துக்கிற கிடையாது, சீரியஸாக. ஐ லைக் திஸ். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த பயணம் பிடிச்சிருக்கு, இப்படி தான் போகணும்னு விரும்பினேன். தோத்தும் போயிருக்கலாம். ஜெயிச்சிருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாரும் தமிழ் நெடுஞ்சாலைன்னு புக் எழுதுகிறோம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே திரைப்படத்துக்கு போகிற மாதிரி வாய்ப்பு இருந்தது. பல வகையிலையும் திசை இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பீங்க, இந்த திசையில் போகலான்ட்டு. அந்த முடிவு இந்த 12B படத்தில் வந்த மாதிரி தான். இந்த பஸ்ஸில் ஏறி போயிருந்தானா கதை வேறு மாதிரி போயிருக்கும், இந்த சைடு போனால் வேறு மாதிரி போகும். அப்போ அதுக்கு வந்து என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதியிருப்பேன் 2ஆம் சுற்றில் நாளை குறித்த ஞாபகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் கூகுளில் படித்து பாருங்கள். மெமரிஸ் ஆஃப் டுமாரோ அல்லது மெமரிஸ் ஆஃப் ஃபியூச்சர். எல்லாரும் சொல்லுவாங்க மெமரிஸ்னால் கடந்த காலம் தான் நினைவு இருக்குன்னு சொல்லுவாங்க. மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் ஓகே, ஆனால் மெமரிஸ் ஆஃப் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. கூகுள் பண்ணி பாருங்கள். மெமரிஸ் ஆஃப் டுமாரோ, மெமரிஸ் ஆஃப் ஃபியூச்சர். நான் வந்து இந்த நாடு என்னவாகும், என்னுடைய ஸ்டடி என்னவாங்கிற ஏதோ ஒரு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு நம்மளை வழி நடத்தும் போதுதான் அதுக்கு பேர் வந்து மெமரிஸ் ஆஃப் டுமாரோ. நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு நினைவை தக்க வச்சு, இப்போ ஒரு 4 நாட்சந்தி வருது, ஒரு முச்சந்தி வருது. இந்த ஒரு 4 சந்தி வச்சுங்க. ஒரு ரோடு வந்து 4 பிரியுது. இப்போ நீங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 சாய்ஸ். ஒன்று அப்படியே அந்த ரவுண்டானாவை தள்ளி நேராக போகிறது, அதுக்கு பேர் நேராக போகிறது. ஒன்று இடது பக்கம் போகலாம் அல்லது வலது பக்கம் போகலாம், இல்லைன்னா வந்த வழியே திரும்பி போகலாம். பொதுவாக வந்த வழியே யாரும் திரும்பி போக மாட்டாங்க. இந்த 3 வழியில தான் போக முடியும். இந்த சைடு போனால் வேற யாரையாவது சந்திக்கலாம், நீங்கள் வேற யாராவது காதலிக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணலாம், அல்லது ஆக்சிடென்ட் ஆகிடலாம். இந்த சைடு போனால் ஆக்சிடென்ட் ஆகி கூட செத்து போயிடுவான், அந்த சைடு போனால் பொழைச்சிருப்பான். அதான் 12B படம் வந்தது. அது மாதிரி யூ டேக் லைஃப். ஒரு பட்டம் பறப்பதும் போல பறந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்து கைகள் வானத்தை தொட்டாலும் கால்கள் தரையில் இருக்க வேண்டும். பட்டம் போல் வாழ்க்கை பறந்தாலும் அதன் கயிறு நம்ம கையில் இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக வச்சுட்டோம்னா then you take as it comes. என்னை பொறுத்தவரை பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. களம் செய்யும் கோவே, களம் செய்யும் கோவே, எங்கள் முதுமக்கள் தாழிக்குள் மூச்சு விடும் தீயே, எங்கள் முதுமக்கள் தாழிக்குள் மூச்சு விடும் தீயே. மண்பானை தடம் எங்கள் பண்பாட்டின் ஆழம், சிந்துக்குள் சிதைந்தால்